Isn't it amazing? It has to be amazing, is it? இல்லைப்பா, பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். Do you like What do it? you mean? பிடிச்சிருக்கணுமா? What do you feel? ஃபீலா? சினிமாவா காட்டுறீங்க? ஃபீலிங்கிற? வணக்கம். 431. Do you like it is the question. But do you like it shouldn't be the question. யூசர் ஃபீட்பேக் எப்படி வாங்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன, யூசபிலிட்டி அப்படின்னா என்ன, அந்த டெஃபினேஷனை பார்த்தா இப்படி இருக்கும். முக்கியமான வார்த்தைகளை மட்டும் இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூசர்ஸ். எனிபடி கேன் பி அ யூசர், பட் நீ யாருக்காக அதை தயாரிக்கிற? டோன்ட் ட்ரை டு ப்ளீஸ் எவ்ரிபடி. டோன்ட் ட்ரை டு பில்ட் சம்திங் தட் வில் பி சூட்டபிள் ஃபார் எவ்ரிபடி. யூ வில் எண்ட் அப் பில்டிங் சம்திங் தட் இஸ் நாட் லவ்ட் பை எனிபடி. ஸோ ஸ்பெசிஃபிக் யூசரை பார்த்து டார்கெட் பண்ணணும். அதே மாதிரி கோல்ஸ், எதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீ எதை வேணால் பண்ணலாம் இதை வச்சுன்னு போகிறேன்னா won't work. There should be some things that your product won't do. Only then you can target it at some things it will do very well. அதே மாதிரி எஃபெக்டிவாக இருக்கணும். I spent this much time and this much money. I couldn't have done this well with any other tool. It should be effective, easy, understandable, not causing any kind of difficulty for me in any form. And the மாதிரி effective. Also, it should be efficient, minimizing cost, minimizing energy consumed, minimizing the imprint, carbon footprint, அந்த மாதிரி. That's efficiency. And finally, மன நிறைவு. அதை மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டிலைட் அப்படிம்பாங்க, அந்த கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிம்பாங்க. அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, பார்த்து கூட சில சமயம்தான் புரியும். பழகி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கூகுள் gifted us with a framework, beautiful framework. அதுக்கு அழகான அக்ரோனிம் வேறு, ஹார்ட் அப்படின்னு. யூசர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்க போறியா, ஹார்ட் யூஸ் பண்ணு அப்படின்னு. தட்ஸ் அன் அக்ரோனிம். வாட் டஸ் திஸ் ஹார்ட் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா, முதல்ல ஹாப்பினஸை மெஷர் பண்ணு. ஆர் தே ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் தட் தே காட் த ஜாப் டன், ஆர் அந்த புன்முறுவல் இருக்கா, மலர்ச்சி இருக்கா? இஸ் தேர் தட் லிட்டில் திங்? எனக்கு நடந்திருக்கு நிறைய தடவை, உங்களுக்கும் நிச்சயம் நடந்திருக்கும். ஒரு புத்தகம் படிச்சுட்ருப்பீங்க, அந்த கதையிலேருந்து டக்குன்னு வெளில என்னம்மா எதிர்காரியா இந்த ஆத்தர் அப்படிங்கிற ஒரு எஸ். அதே மாதிரி யூ மே பி ஈட்டிங் சம்திங், யூ வில் ஜம்ப் அவுட் ஆஃப் தட் டிஷ் யூ ஆர் ஈட்டிங் அண்ட் கெட் இன் டு த மைண்ட் ஆஃப் the person who cooked it. And the jump probably is a great indication of happiness. In the software, Yos Chambarra, Steve Jobs, அப்படிங்கிறீங்க பாருங்க, that is happiness. H. E stands for engagement. What's engagement? அதை உபயோகிக்க ஆரம்பித்தவுடன் அப்படியே அதில் முழுகிடுறீங்க. You want to have a private conversation with that thing in front of you. Could be a product, could be a book, could be a movie, could be a dish you're eating, but engaged. I'm not distracted, I'm not doing 10 things and this is the 11th one. I am engaged. A stands for adoption. Okay,
இது புதுசாக இருக்குது, நான் இது வரைக்கும் வேறு ஏதோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஐ வில் ஸ்டார்ட் யூஸிங் திஸ், ஐ வில் யூஸ் திஸ் ஆல்சோ அப்படிங்கிறீங்க பாருங்கள். யூ ஆர் அடாப்டிங், யூ ஆர் ப்ராபப்ளி சேஞ்சிங் சம் ஹேபிட் அண்ட் யூ ஆர் பீயிங் இன்க்ளூசிவ். நீ வாடா அப்படின்னு என்னையும் சேர்த்துக்கிறீங்க பாருங்க. That is a adoption. That leads us to R. R would be retention. என்னை சேர்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ பிடிச்சி போச்சு, பழைய ஆளை விட்டுடுறீங்க. You say, I don't need you anymore because I have got something far better. So that would be retention. And finally, இது எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டலாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து டாஸ்க் சக்ஸஸ். எதுக்குடா வந்த? ஒரு வேலை பண்ணுறதுக்காக வந்த. அந்த வேலையை 100% உன்னால் கம்ப்ளீட்டாக பண்ண முடிஞ்சதா? ஆர் டிட் யூ நீட் சம்திங் எல்ஸ்? ஆர் டிட் யூ ஃபைண்ட் சம்திங் லேக்கிங்? தட் இஸ் டாஸ்க் சக்ஸஸ். எதுவோ பண்ணணும்னு நினச்சி வந்த, அதை உன்னால் 100% are you able to achieve? Heart. This lady, her name is Abby Covert. இவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, 2 புத்தகம். அதில் the first one is called How to Make Sense of Any Mess. What a name, huh? Okay, what a name அப்படின்னு சொல்லும்போது, what a name, Covert. Covertனா அர்த்தத்தை பாருங்க. ஒரு யூசபிலிட்டி எக்ஸ்பர்ட், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட், கோவர்ட்னு பேர் வச்சுக்கலாமா? எனிவே, இந்த புத்தகத்தில் இஃப் யூ கோ டு த 5th chapter, இட் டாக்ஸ் அபவுட் கெட்டிங் யூசர் ஃபீட்பேக் அண்ட் gives you 18 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறான். இத்தனை மாதிரி நீ வந்து விழித்துக்கிண்டு முழிச்சுக்கிண்டு இருக்கணும் இஃப் யூ வாண்ட் யூசர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு 18 திங்ஸ். அதில் யூ ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம். த புக் இஸ் ஃப்ரீ, அவைலபிள் ஆன்லைன். பட் ஐ வுட் லைக் டு அண்டர்லைன் ஜஸ்ட் 3 of them which were kind of interesting. The first one is Merck. அவங்க என்ன சொல்கிறாங்க? You built this product or cooked this dish or wrote this book or whatever for something. எதையோ அச்சீவ் பண்ண உதவுறதுக்காக பண்ணின. Are users confused about what else it can do? அந்த ஏகாகிர சிந்தனா அப்படிம்பாங்க, focused on just one thing இல்லாமல் வேறு பல விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி மர்க்கினஸ் வருதான்னு பாரு. The other thing she highlights is competition. இந்த மாதிரியே இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? That would lead to murkiness too. உன்னை நான் ஏன் உபயோகிக்கணும்? இதே அவங்களும் பண்ணுறாங்களே. If Yahoo and Google were similar directories, Google wouldn't have become famous. 40 சர்ச் என்ஜின்ஸ் ஒரே மாதிரி டைரக்டரி லிஸ்டிங்காக இருந்த போது கூகுள்ங்கிறவன் ஒருத்தன் வந்து ஒன்றுமே ஸ்க்ரீனில் இல்லாமல் ஒரே ஒரு டப்பா, ஆர் யூ ஃபீலிங் லக்கி அப்படின்னு கேட்டான் பாருங்க. தட் இஸ் த டிஃபரன்சியேஷன். அந்த டிஃபரன்சியேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ லுக் அட் வாட் காம்படிஷன் டஸ். அண்ட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங் ஷீ சேஸ் இஸ் பேக்லாஷ். இதை வைத்து இதை செய்ய முடியும்னு உன் ப்ராடக்டை வைக்கிற. Do they make a mistake with your product? ஏதாவது தவறுகள், விபரீதங்கள், accidents. What kind of accidents happen? Because your product is not easily understandable, because your users are idiots. Still, is your product accident proof? Complaints and backlash இல்லாமல் இருக்கான்னு பாரு. இன்ட்ரெஸ்டிங். 18 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, போய் பாருங்க. பட் ஐ எம் கோயிங் டு டேக் யூ எல்ஸ்வேர். ஃபீட்பேக், நம்ம யூசர்ஸை எப்படி கவனிக்கிறது, அவங்களுக்கு எப்படி உதவுறது அப்படிங்கிறதுக்கு we can go to the animal kingdom itself. Birdsல most birds when they feed their chicks, they regurgitate
food. தான் சாப்பிட்ட அந்த சாப்பாடை, அந்த உணவை பாதி டைஜஸ்ட் பண்ணி வெளில கொண்டு வந்து அப்படி குழ குழன்னு வாயில் ஊட்டுமா. Pampering. That's how the bird first tastes food. குழந்தைக்கு பால் கொடுக்கறது பார்த்துருக்கீங்களா தாய்மார்கள்லாம்? கொஞ்சோண்டு இங்கே விட்டுப்பாங்க. எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் எங்கள் அக்காவை முதல்ல பண்ண போது. அப்போ தான் எனக்கு சொன்னாங்க, ரொம்ப சூடாக இருந்ததுன்னா குழந்தைக்கு சொல்ல தெரியாது, அழும். நாக்கு சுட்டெடுத்துன்னா, லிப்ஸ் சுட்டெடுத்துன்னா. ஸோ திஸ் இஸ் ப்ராபப்ளி தி ஒன்லி பிளேஸ் இன் மை பாடி which is closest in sensitivity to the baby's tender skin. அதனால் டாக் ஃபுட்னு படிச்சிருக்கோம். டாக் ஃபுட்டோட அடுத்த வேர்ஷன் இது. இந்த கதை ஞாபகம் இருக்கா? ராமாயணத்தில் சபரி அப்படிங்கிற அந்த பாட்டி வந்து பெரிஸ் கொடுக்குறாங்க ராமருக்கு. காட்டுக்கு போயிட்டுருக்காரு, ராமருக்கு பெரிஸ். அந்த பெரிஸை சும்மா அப்படியே பொறுக்கி கொடுத்துடல. ஷி பிக்ஸ் த பெஸ்ட் ஒன்ஸ், the ones without worms, the ones that are ரொம்ப கனிஞ்ச பர்ஃபெக்ட்லி ரைப் ஃப்ரூட்ஸை கொடுக்குறார். எப்படி? தான் கடித்து பார்த்து சுவை அறிந்து முடிவு செய்து கொடுக்குறாங்க. எச்சல் ஆனால் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் லெவல் டேக்கிங் கேர் ஆஃப் த யூசர் இல்லையா? ஓணம் அப்படின்னு கேரளாவில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். இந்த மகாபலி பாதாளத்துலேருந்து வர்ற மாதிரியும் இந்த வாமன அவதாரம் கதை அது. ஒவ்வொரு வருஷம் அவர் வரும்போதும் அவரை கொண்டாடி அவருக்கு வணக்கம் தெரிவித்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அது. அதில் ஓணம் சத்யா அப்படின்னு ஒரு செம ஃபீஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அமேசிங் ஃபீஸ்ட். இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ்னு. இந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் பிளான்டன் லீஃப் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லஞ்சில் எங்கள் வீட்லேயும் கொடுப்பாங்க. அதை எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது திஸ் இஸ் வாட் த உமன் ஷுட் டூ அப்படின்னு எங்கள் அம்மாக்கெல்லாம் அட்வைஸ். என்ன? வாட்ச் அண்ட் லேர்ன். சமைச்சியா? சமைச்சதோடு முடிஞ்சு போயிடல உன் வேலை. பரிமாறு. கோ சர்வ். அண்ட் ஆஃப்டர் சர்விங் வாட்ச் ஃப்ரம் தி கிச்சன் டோர்வே. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் போடணுமான்னு பார். எதை அவர் வந்து சாப்பிடாமல் ஒதுக்குறாருன்னு பார். எதை டேஸ்ட் பண்ணிட்டு மூஞ்சி சுளிக்கிறார்னு பார். Because these are powerful indicators for what worked out for you today in the kitchen. Watch and learn. அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி அவங்க அம்மா அவங்களுக்கு சொன்ன கதையை சொன்னாங்க. You know what my great grandma told my grandma? Eat in the same plate. That is, the husband will eat something in a plate, silver plate, and this grandma lady has to wait for him to finish so that the same plate can be used, it seems. Why? She can immediately get feedback about what the man didn't like, what the man left half eaten. Feedback on user customer feedback on. Watch and learn. But we go to Jayamohan. He gives a beautiful twist. 14வது புத்தகம் மகாபாரதம். நம்ம அப்பப்போ போய் பார்க்குற அந்த புத்தகங்கள் தான். In the 14th book, this is the book that talks about the 1 year incognito time. பஞ்சபாண்டவர்களா இல்லாமல் மாறு வேடங்களில் ஒவ்வொருத்தனும் வேற வேடம் போட்டுன்றான். அந்த மாதிரி இருக்கிற அந்த சமயத்தில் அர்ஜுனா இஸ் அ டான்ஸ் டீச்சர்.
பீமன் இஸ் இன் த கிச்சன். அவர் வந்து மாஸ்டர் ஷெஃப். பீமன் வந்து கிச்சனில் இருக்கிற அந்த சமயத்தில் அவங்களுக்கு நளன் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்து ராஜா, நளா தமயந்தி, அந்த ராஜா கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. They have similar backgrounds. Both are amazing with food. They cook really well. In fact, Nala wrote a full book, it seems. அந்த புத்தகத்துக்கு பேர் பாக்க தர்ப்பணா, நலபாக்கம் அப்படிம்பாங்க. அந்த நலபாக்கம், பாக்க தர்ப்பணா, மிரர், தர்ப்பணம்னா மிரர். ஒரு தாத்தா வந்து பீமன் குக் பண்ணி முடிச்சிட்டாரு. குக் பண்ணி அந்த ரெடி பண்ண சாப்பாடை பரிமாற போகிறாரு. அதுக்கு ஒரு தாத்தா சொல்கிறாரு, இங்கு பந்தி விளம்புபவர்கள் வேறு, சமைச்சவங்க they won't serve pa. In fact, Nala himself has said in his book, that's not supposed to be done. Cook somebody, serve somebody else. ஏன் என்று பீமன் கேட்டான். Look at the answers. சமைப்பவன் தான் அடைந்து விட்டேன் என்னும் பெருமிதத்தில் இருப்பான். The guy who has finished cooking would be in the top of the world. He has done it. He has achieved it. He has performed chemical magic. The person who is eating need not feel the same. He may be hungry. He may not be hungry. They may have various backgrounds and hence their tastes, their appreciations will vary. இல்லையா? ஆளுக்கு ஒரு வகை, தருணத்திற்கு ஒரு தன்மை, அப்பப்போ மாறக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை தன் உண்மைகளை உணராது உண்பவனை நோக்கி சமைப்பவன் சினம் கொள்ளக்கூடும். The person who cooked, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணிட்டு வந்திருக்கேன், இலை ஓரத்தில் ஒதுக்குறேன், இதை முதல்ல சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டுட்டு கோபமாக வரும். The person who cooked should not watch the terror and the horror that's happening on the plantain leaf. ஏன்னா அவங்க மாதிரி சாப்பிடுவாங்க. Leave it to them. அச்சினம் தகுதியானதே எனினும் விளம்புகையில் முகம் கோண எவருக்கும் உரிமை இல்லை. You may be justified in that anger, but that doesn't mean you can do this when serving. சிரிச்சென்று பண்ணணும். There is one more reason the old man tells Bhima, and that is, உணவுப் பொருட்களில் ஏதேனும் சிலவற்றை அவரே சமைத்திருப்பார். Nothing is a one-man job. It's a teamwork. You may have cooked something else may have been cooked by somebody else, but when you are serving, உன்னை அறியாமல், you may add a little more of what you did, hoping they'll give feedback. இது பிடிச்சிருக்கா, இன்னொரு மைசூர் பாக் சாப்பிடு. That is not good manners either. The person who is a specialist server, அவர் வந்து எல்லாம் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவார். எல்லாமே நானே சமைச்சதா நினச்சதா அவர் சர்வ் பண்ணுவார். And that's how it should be served. Basically a great case for having a separate tester in every team, a separate usability engineer in every team. டெவலப்பரே யூசபிலிட்டியும் டெஸ்டிங்கும் பண்ணினா, டிசைனரே நானே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யோசிக்கிறேன்னு பண்ணினா, பீமன் சொன்ன கதை தான் இல்லையா? பை த வே, அந்த பேர்டு ரிகர்ஜிடேட் பார்த்தபோது எனக்கு இதுவும் ஞாபகம் வந்தது. There are 2 words in English. One is pamper. அது பண்ணலாம்ப்பா, ப்ளீஸ் pamper. பேம்பர்னா என்ன? கொஞ்சறது, தலையில் தூக்கி வச்சுக்கிறது, ப்ரைஸ் பண்ணுறது, ஆசையாக கவனிச்சுக்கிறது, அன்பை பொழியறது. பண்ணுங்கப்பா, நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் டூ தட். பட் தெர் இஸ் another word in English. Don't pander. பேண்டர்னா செல்லம் கொடுக்கறது, செல்லம் கொடுத்து கெடுக்கிறது.
அவங்க எவ்வளவு பேஸ், லோ லெவல், சீப், வல்கர் டிசையர்ஸ் இருந்தாலும் அதை நீ கேட்குறேன்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது. நெவர் டூ தேட். இந்த வீடியோவை பாருங்கள். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் அனுப்பிச்சார். அப்படியே செல்லம் கொடுத்து கெடுத்து இந்த அம்மா பேர்டு பண்ணின வேலையை பாருங்க. குட்டி பேர்டு என்ன பண்ணுது பாருங்க. பக்கத்தில் போய் நின்னா போகிறோம், அதுவா வந்து விழும். ஆன்னு திறந்தா போகிறோம், அப்படியே வானத்திலேருந்து விழும்னு பழகி it hasn't learned the ways of the world. Don't do that to your users. Tough love அப்படிம்பாங்க. One of our future episodesல அதை பார்க்கலாம். Tough love is what you need to practice. Thank you. சீக்கிரமே சந்திப்போம். If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.